எஸ். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து நீங்க எந்த யூனிவர்சிட்டி, எந்த கோர்ஸ்ன்றத எப்படி செலக்ட் பண்ணீங்க? எப்படி வந்து நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணீங்க? எப்படி ஃபர்ஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணீங்க? அப்படின்னு வந்து கேட்டாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பிகினிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் ரிஸ்க் இன்ஜினியரிங் அப்படின்றது. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக என்னோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூகே இருந்துச்சு, அதுக்கப்புறம் கனடா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனால் ப்ரோக்ராம் வந்து சேஃப்டி தான் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சேஃப்டின்ற ப்ரோக்ராமை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த கண்ட்ரிலலாம் அந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் பார்த்தேன். யூகேலையும் கனடாலையும் இருந்துச்சு, ஆஸ்திரேலியாலையும் இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ணது யூகே அண்ட் கனடா அப்படின்றத செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா QS ரேங்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரேங்கிங் இருக்குது, ரேங்கிங் லிஸ்ட்டு. அதில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் என் ப்ரோக்ராம் இருந்துச்சு. சில இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸாக இருந்துச்சு. ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால, நான் சேஃப்டி ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது மாஸ்டர்ஸில் பார்க்கும்போது, சேஃப்டி அண்ட் ரிஸ்க் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து பார்த்தேன். இது கொஞ்சம் பார்க்கும்போதே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணது வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படின்ற ப்ரோக்ராம். அது வந்து 1 இயர் ப்ரோக்ராம். ஸோ அந்த இடத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன பண்ணேன் அப்படின்றத. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து மோரார்லெஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் நான் செலக்ட் பண்ணிட்டேன், எந்த கண்ட்ரின்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண இதில் வரும்போது வந்து இந்த மெமோரியல் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்றது நான் படிக்கிற யூனிவர்சிட்டி, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த கன்சன்ட்ரேஷனில் வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் தான் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறமா டிஎல்ஐ அப்படின்னு வந்து ஒரு டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு அந்த லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நான் போய் தேடி பார்க்கும்போது மெமோரியல் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்றது வந்து இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற ப்ராவின்ஸில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஎல்ஐ லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் யூனிவர்சிட்டி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ். யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்கும், ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து கோர்ஸ் வந்து என்னெல்லாம் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் என்ன நீங்கள் பண்ணணும், அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஎல்ஸ் வந்து மேண்டேட்ரி வச்சுருப்பாங்க, சில யூனிவர்சிட்டிஸில் ஐஎல்ஸ் மேண்டேட்ரி கிடையாது. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு மேண்டேட்ரி கிடையாது, அப்ளை பண்ணுற ஸ்டேஜில் மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணணும். சில யூனிவர்சிட்டிஸில் வந்து பிடி அப்ளை பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸில் அவங்களே அவங்களுக்கான ஓன் இங்கிலீஷ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ என் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மன்டெல் அப்படின்னு இன்னொரு என்ட்ரன்ஸ் இங்கிலீஷ் டெஸ்டிங் எக்ஸாமும் இருக்குது. நான் பண்ணது வந்து ஐஎல்ஸ். ஃபஸ்ட்டு ஐஎல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஐஎல்ஸ் வந்து அவங்க கேட்டதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அப்ளை பண்ணேன். அது ரிஜெக்ட் ஆன கதை, அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் எப்படி திரும்ப இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணேன், அதையுமே வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் கோர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு, யூனிவர்சிட்டி எங்கே பண்ண போகிறேன், எந்த கண்ட்ரியில் பண்ண போகிறேன், அது டிஎல்ஐயா என்ன வெப்சைட், இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். யூஜியில் நீங்கள் பண்ணும்போது இருந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். நான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியாமல் டிரான்ஸ்கிரிப்ட்னா சரி டிசியாக தான் இருக்கும் அப்படின்னு டிசி, அப்புறம் வந்து என்னோடய ஃபைனல் டிகிரி, அப்போ வந்து டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு வரல, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதை மட்டும் வச்சு அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பெரிய பல்பு வாங்கினேன். டிசி டிரான்ஸ்கிரிப்ட் வேறு, டிசி வேறு, டிசி வந்து டிரான்ஸ்கிரிப்டில் வராது அப்படின்னு. டிரான்ஸ்கிரிப்ட்னா வந்து என்னைய மாதிரி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டை தான் வந்து அவங்க டிரான்ஸ்கிரிப்ட்னு வந்து சொல்கிறாங்க. மார்க் ஷீட் வந்து ஓவரால் ஃபைனல் மார்க் ஷீட் கிடையாது, ஒவ்வொரு செமஸ்டருக்குமான இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் பெட்டர், டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும் கிடையாது, டிகிரி சர்டிஃபிகேட்டும் மேண்டேட்ரி, அதுவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
2 ஆர் 3 ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் வாங்கினது வந்து நான் யூஜி பண்ணும்போது இருந்த என் யூனிவர்சிட்டியில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ்ட்ட நான் வந்து வாங்கினேன். நீங்கள் வந்து அவங்ககிட்டயும் வாங்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்றத பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் ரெஃபரன்சஸ் வாங்கிக்கலாம். 2 ஆர் 3 யூனிவர்சிட்டிஸ் அண்டு அவங்களோட க்ரைட்டீரியாவை பொறுத்து அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஓபி. நீங்கள் வந்து விசாக்கு ஒரு எஸ்ஓபி எழுதுவீங்க, யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி எழுதுவீங்க. இது ரெண்டுமே வந்து மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். ஆனால் வந்து இதோட ப்ராசஸ், இதில் இருக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் வேறு, இதில் இருக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்னன்றதை நான் வந்து தனியாக சொல்கிறேன். விசாக்கான எஸ்ஓபி ப்ராசஸ் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ யூனிவர்சிட்டியோட எஸ்ஓபி வந்து பார்த்தீங்கன்னா, சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்ஓபியாக டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் என் யூனிவர்சிட்டியில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எதுக்காக இந்த கோர்ஸுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணால் வந்து இதுலேருந்து அவுட்கம் எனக்கு என்ன கிடைக்கும், அதை வச்சு என் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தான். இதுதான் வந்து மோஸ்ட்லி எஸ்ஓபிலையும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் என் யூனிவர்சிட்டியில் கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டீட்டெயில்ஸு, டிரான்ஸ்கிரிப்டு, ரெஃபரன்சஸ், அப்புறம் வந்து இந்த எஸ்ஓபி, அப்புறம் உங்களோட ஐஎல்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டியில் அந்தந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. என் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $120 கெனடியன் டாலர்ஸ். இதை வந்து டெட்லைனுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். முக்கியமானது வந்து டெட்லைன் எப்போ அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது. அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டீங்க, எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து டெசிஷன் கொடுத்துருவாங்க. என் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணி டெட்லைன் முடிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இது வரும். ஏன்னா என் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா February 14th வந்து லாஸ்ட் டேட்டு. எனக்கு வந்து டெசிஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு April 1st வீக் அந்த மாதிரி வந்து டெசிஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் எப்படி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி, எப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் வந்து பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மோரார்லெஸ் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தான் வந்து ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிவர்சிட்டிலேருந்து ஆஃபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஆஃபர் வந்து ரிஃப்யூசல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு என்ன உங்களுக்கு கொஸ்ட் இருக்குன்றத வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற கண்டென்ட்டையும் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அண்டில் தென் பாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.